ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கிருஷ்ணானுபவ தொடர் அனுபவம். நமஜ்ஜனஸ்ய சித்தபித்தி பக்தி சித்திர தூலிகா பவாகி வீரிய பஞ்சனேன நரேந்திர மந்திர யந்திரனா. ஆழ்வாருடைய ஸ்ரீஹஸ்த முத்ரையை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். நக்ஷத்திர மாலிகாவிலே அடியார்களினுடைய நெஞ்சு என்கின்ற சுவற்றிலே பகவத் பக்தி என்கின்ற ஓவியத்தை எழுதும் கருவியா அப்படின்னு என்னெல்லாம் பிடிக்கிருக்கின்றதுன்னு சொல்கிறார்கள். ஆழ்வார் சம்சார போகி சந்தஷ்ட ஜீவாத்தூன்னு சொல்கிறதுனாலே இந்த சம்சார சர்ப்பத்தினுடைய வீரியத்தை தொலைக்க வல்ல விஷ வைத்திய மந்திர பிரயோக பிரணாளியோன்னு சொல்லலாம் இருக்கின்றது. சம்சார சர்ப்பத்தினுடைய வீரியத்தையே தொலைக்கக்கூடியதான விஷ வைத்திய மந்திர பிரயோகமா, பிரபன்ன ஜனங்களாகிற ஆம்பல் அலர்த்தவல்ல நிலவா, பிரபன்ன ஜனங்களினுடைய ஆம்பலை அலர்த்தக்கூடியதான நிலவாக இதுவா அப்படின்னு சொல்லலாம் இருக்கிறது. ஆக இந்த ஹஸ்தமுத்திரை எப்படி இருக்குன்னு கேட்டால், பகவத் பக்த ஜனங்களினுடைய ஹிருதயத்தில் பக்தியை ஊட்ட வல்லதாக இருக்குது, சம்சார ஸ்பிருகையை அறுக்க வல்லதாக இருக்குது, பிரபன்னர்களை பரமானந்த பரவசராக்க வல்லதாகவும் இருக்கின்றது இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீஹஸ்த முத்ரையானது. அது நம்முடைய அகவிருளை அகற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த இடத்துல. தன்னை வணங்குபவர்களினுடைய ஹிருதயமாகிற சுவற்றிலே பக்திங்கிற சித்திரத்தை எழுதும் கருவியாக இருக்கு. சம்சாரம் என்கின்ற சர்ப்பத்தினுடைய வீரியத்தை தணிக்கும் விஷ வைத்தியனுடைய மந்திர பிரயோக சிட்டிகையாகவும் இருக்கு. பிரபன்ன ஜனங்கள் என்கின்ற ஆம்பல் மலர்களை விகசிப்பிக்க வல்லதான அழகிய நிலவு போன்று இருக்கின்றது நம்மாழ்வார்னுடைய திருக்கைத்தல முத்ரையானது. அப்படிப்பட்ட அந்த ஹஸ்த முத்ரை என்னுடைய அகவிருளை எப்படியாவது தொலைத்து அருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இதில் 2வது பாதத்தில் பவாஹி என்ற இடத்துல அஹி அப்படிங்கிற பதத்தினாலே சொல்கிறதுனாலே ஆஸ்லேஷா நட்சத்திரம் சுச்சிதமாக காண்பிக்கப்படுகின்றதுனாலே இது ஆயில்ய நட்சத்திரத்தை சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் மனஸ்பட்டிக தர்ப்பண பிரதிபலத் பர பிரம்மணஹான்னு வரக்கூடிய ஸ்லோகம். தன்னுடைய திருவுள்ளம் என்கின்ற ஸ்பட்டிக கண்ணாடியிலே பிரதிபலித்து தோன்றக்கூடியதான பரபிரம்மத்தை காட்டா நிற்கின்றது இந்த ஞான முத்திரை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். சம்சார பீதியினால் தபிக்கக்கூடிய நெஞ்சை கொண்ட சாத்வீகர்களுக்கு அபயமளிக்க வல்லதா இருக்கு நம்மாழ்வார்னுடைய வலது திருக்கையானது. அப்படிப்பட்ட அந்த வலது திருக்கை நம்முடைய பாவங்களை தொலைக்க கடவுதுன்னு சொல்றார். ஹஸ்தமுத்ரையை வர்ணித்தவர் தொடர்ந்து முத்ராஞ்சிதமான ஸ்ரீ ஹஸ்தத்தை வர்ணிக்கிறார். அபயமுத்ரையோடு கூடின இந்த திருக்கரம் இருக்கே, அது ஹிருதயத்துக்கு நேராக இருப்பதனால் ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்பட்டிக கண்ணாடியிலே பிரதிபலித்து அதில் தோன்றக்கூடிய எம்பெருமானை எடுத்துக்காட்டுகின்றது. அப்படி எடுத்துக்காட்டுவது போல இருக்கின்றதுன்னு சொல்லலாம் இருக்குன்னு காட்டுறார். ஆழ்வாருடைய ஸ்ரீஹஸ்தம் நெஞ்சுக்கு நேராக இருப்பதனாலே நெஞ்சிலே ஹிருதயமாகிற ஸ்பட்டிக கண்ணாடியிலே பிரதிபலித்து தோன்றக்கூடிய எம்பெருமானை நமக்கு காட்டுவது போல இருக்கின்றது. மேலும் இந்த சம்சார வெக்காயத்தினாலே வெம்மையான காயம் அதில் அஞ்சி கிடக்கக்கூடிய இந்த பரம சாத்விகர்களுக்கு அபயம் அளிப்பது போலே இருக்குன்னு சொல்லலாம் தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருக்கைத்தலம் நம்முடைய பிரபல விரோதிகளான பாவங்களை போக்கி அருள வேண்டும் என்று இந்த இடத்துல பிரார்த்திக்கின்றார். ஆழ்வாருடைய திருக்கைத்தலம் இருக்கே, அது நம்முடைய பாவங்களையும் தொலைக்க கடவது இன்னும் சொல்கிறதுனாலே இதில் 4வது பாதத்தில் முதல் 2 அக்ஷரங்களால் மகா நட்சத்திரம் சுச்சிதமாக சொல்லப்படுறது. மகானி சமயேத்த நஸ் சடாரி போர வாமகரஹான்னு சொல்கிறதுனாலே மகா நட்சத்திரம் இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டிருக்கின்றது. வேதத்திலே
கவர்க சதுர்த்தமாகவே நட்சத்திர நாமம் பல இடங்களில் ஓதப்பட்டிருப்பதனாலே அதே சுத்தமான சொல் வடிவம்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல மகா அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரம் முதல் 2 அக்ஷரங்களாலே இங்கே சொட்டமாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஆக ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்கின்ற ஸ்பட்டிக கண்ணாடியிலே பிரதிபலித்து தோன்றக்கூடியதான பரபிரம்மமான எம்பெருமானை நமக்கு காட்டுவது போலேயும் அந்த கண்ணாடியிலே காட்டி கொடுப்பது போலேயும் சம்சார பயத்தினாலே நடுங்கி போன இந்த நெஞ்சை உடைய சாத்விகர்களுக்கு அபயமளிக்க வல்லதாக இருக்கின்றது. நம்முடைய பாவங்களையும் தொலைக்க கடவதாக இருக்கு ஆழ்வாரனுடைய ஸ்ரீஹஸ்தம் அப்படின்னு 10வது ஸ்லோகம் மகா நட்சத்திரத்தை காட்டி அடுத்த ஸ்லோகத்தில் ரமயது ஷடசத்ர இன்னும் வரக்கூடிய ஸ்லோகம் மிக சிறந்ததான அனுஷ்டானம் உள்ளவர்கள் சாத்விக ஜனங்கள், சாத்விக பிரபன்னர்கள், சாத்விகர்கள், அப்படிப்பட்டவர்களாலே வணங்கப்பட்ட திருவடி தாமரை இணையடி உடையவர், கருணையையே அமுதமாக கடலாய் கொண்டிருப்பவர் நம்மாழ்வார். முற்பிறவிகளிலே செய்த பலவகைப்பட்டதான பாவங்கள், அந்த பாவத்தினால வரக்கூடிய கவலை, அதெல்லாம் அதனால் கலங்கி இருக்கக்கூடிய என்னுடைய மனசை தன்னுடைய திருவடி தாமரையினுடைய சம்பந்தத்தினாலே இந்த கலக்கங்களை எல்லாம் நீக்கி என்னை கவலையிலிருந்து இன்பமே பெரும்படிக்கு செய்திடுவார் அப்படின்னு சொல்கிறார். ஆழ்வார் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தினால் என் உள்ளத்தை உகப்பித்து அருள வேண்டும்னு பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம். ஆழ்வார் திருவடி சம்பந்தம் அடியனுக்கு இருக்கிறதுனாலே மனம் தேறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆக ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் பூர்வ அர்த்தத்தில் 2 விசேஷணங்களினாலே இந்த ஸ்லோகத்தில் அவருடைய பெருமை சொல்லப்படுறது. அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையன் அப்படின்னு எம்பெருமானுக்கு சொல்லும் பெருமை ஆழ்வாருக்கும் உண்டு. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையேன்னு மதுரகவிகள் போல்வாரான அந்தணர்கள் அவருடைய திருவடிவாரத்திலே படுகாடு கிடந்தார்கள். அதனாலே அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையன்னு ஆழ்வாருக்கு பொருந்தி சொல்லலாம். அதுக்கு மேலே அருள்கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்று சொல்லலாம்படி அருட்கடலானவர். இப்படிப்பட்ட ஆழ்வார் மம ஹிருதயம் ரமயத்து, எப்போதும் இதுபோல எங்கேயாண்டும் என்னுள்ளத்திலே நின்று கூத்தாட வேண்டும், இப்போது போல எப்பொழுதும் என்னுடைய திருவுள்ளத்தில் எழுந்தருளி இருக்க வேண்டும். தம்முடைய ஹிருதயத்துக்கு இந்த இடத்துல விசேஷனம் விட்டு சொல்கிறார். பகுவித்து கிருதபூர்வ பல்கு நெகாச்சார சித்தா குலம்னு, இந்த பிறவியிலும் பல வகையான தீவினைகளை செய்தேன், அவற்றினுடைய பயன் என்ன கிடைக்கப் போகின்றதோ அப்படின்னு தடுமாறி கிடக்கிறது. என்னுடைய ஹிருதயம் பயப்பட்டு கிடக்கு, கலங்கி கிடக்கு. அப்படிப்பட்ட ஹிருதயத்துக்கு அஞ்சேல் என்று அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பல்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறதுனாலே பூர்வ பல்குனி நட்சத்திரத்தை சுச்சிதமாக இந்த இடத்துல காட்டுகின்றார். கலங்கின ஹிருதயம் தேறுவதற்கு ஒரு பற்று வேண்டுமேன்னா அதுதான் இங்க இடத்துல சொல்கிறார். அசத்ருஷாத்ம பாதார விந்தானு சங்காத்துன்னு, கலங்கி கிடக்கக்கூடிய நெஞ்சுக்கு ஒரு பற்று எதுன்னு கேட்டால் ஆழ்வாருடைய திருவடி தாமரைகள் தான். ஆக திருவடி தாமரைகளிலே சேரப்பெற்றது என்கின்ற காரணத்தை கொண்டு அபயமளிக்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்திக்கின்றார். ஒரு பற்று ஆழ்வாருடைய திருவடி தாமரைகள், அதை பற்றினதுனாலே கலங்கி கிடக்கக்கூடிய ஹிருதயத்துக்கு அபயமளிக்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்திக்கிறதுனாலே பகுவித கிருத்த பூர்வ பல்குன்யா காச்சார சிந்தாகுலம்னு சொல்கிறதுனாலே இந்த இடத்துல பூர்வ பல்குனி நட்சத்திரத்தை சுச்சிதமாக காட்டுவதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நட்சத்திரங்களினுடைய அனுபவங்கள் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.